நம்ம எப்பவும் இந்த அண்ணா கிட்ட தான் மாம்பழம் வாங்குவோம். அந்த அண்ணா இன்னைக்கு காய்கறி எல்லாமே கொண்டு வந்தாரு. எல்லா காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. பீக்கங்காய் வாங்கலான்னு பீக்கங்காய் வாங்கினோம். அப்புறம் கல்ல வந்து ஒரு படி 30 ரூபா சொன்னார். அது ஒரு 2 படி வாங்கிக்கிட்டு மாம்பழம் வாங்கலாமான்னு பார்த்தோம். ஆல்ரெடி வாங்கின மாம்பழமே அப்படியே இருந்தது. சரி இதுக்கு மேலே வாங்கி எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்க முடியாதுன்னு இது மட்டும் வாங்கிட்டு அனுப்பியாச்சு. மேக்ஸிமம் டைல்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நேற்றுக்கு தான் மாடி கைப்பிடி செவர் ஃபுல்லாகவே டைல்ஸ் இந்த மாதிரி போட்டிருந்தோம். நான் இந்த மாதிரி கைப்பிடி செவரில் டைல்ஸ் போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என் ஹஸ்பண்ட் காமிச்சிருந்தாங்க. எதுக்காக கைப்பிடி செவரில் போட்டாங்க அப்படின்னா மழை பெய்யும் போது ஈஸியாக ஓரங்காக்கும். ஸோ இந்த மாதிரி டைல்ஸ் போட்டோன்னா அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக தண்ணி இறங்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தோமா, பப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை சாப்பிட்டுட்டு வால் டைல் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். போர்ட்டிகோ வால் டைலுக்கு இந்த டைல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இது எங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு. பட் அதுக்கு கீழே நம்ம ஃப்ளோர் போட்டிருக்கோம்ல, அது மேட்டில் தான் வாங்கியிருந்தோமா, ஏதோ ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிரைட்டான கலராக எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதுக்கு மேலே யோசிச்சு நோ யூஸு. அப்புறம் காலைல வாங்கின கல்லையை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஈவினிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.